ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். ஓம் சிவம். ஓம் சிவம். சினிமா திரை முதல் சீரியல் நாடகம் வரை பல வழியில் டெலிவிஷனில் இயக்கமாகிறது. அந்த இயக்கமாகி கொண்டிருக்கும்போது பொருள் விளம்பரம் செய்கிறார்கள். பொருள் விளம்பரம் செய்வதற்கு அந்த வியாபாரி பெருமக்களே அதற்கு பணத்தை செலவைத்து அவர் விளம்பரம் செய்கிறார்கள். அந்த சீரியல் நாடகத்திற்கும் அந்த படம் எடுப்பதற்கும் அவர்கள் பண உதவி செய்கிறார்கள். ஆனால் அரசு என்ன செய்கிறது? எதற்காக வியாபாரியிடம் எதற்கு அந்த பொருள் விளம்பரத்திற்கு அவர் செலவழிக்க வேண்டும்? எதற்காக அந்த பணத்தை செலவைத்து அந்த பணத்தை அவர் மீண்டும் அந்த பணத்தை எடுப்பதற்காக பொருள் மீது விலைவாசி உயரச் செய்வது, இதனால் ஏழை எளியோர் மக்களுக்கு பாதிப்படைய செய்வது, இது போன்ற நிலை வர காரணம் என்ன? அரசு என்ன செய்கிறது? முன்னோர்கள் அன்று அவரவர் காலத்தில் அவரவர் வாழ்ந்தது அன்றென்ற காலத்திலே முடிந்து விட்டது என்று இறைவன் வாக்காகும். அப்படி இருக்கும்போது இப்படி எதற்காக சிலை வைத்து கொண்டு அதுக்கு விழா கொண்டாடி கொண்டு எதற்காக அரசு வாழ்கிறது? எதற்காக ஏழை மக்கள் கடைசி வரை உழைத்து கொண்டே வாழ வேண்டும் என்று கீழ்த்தரமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தானே. இதில் என்ன வேறு யாருக்கு கூற முடியுமா? உங்களால் முடியாது. இது போன்ற நிகழ்வெல்லாம் மாற வேண்டும் என்றால் அனிதினமும் ஒவ்வொரு மனிதனும் அவரவர் மனைவுடன் படுத்து உறங்க வேண்டும். அதற்கு என்ன வழி? வாகன ஓட்டியாக இருந்தாலும் சரி, எவர் இருந்தாலும் அதுக்கேற்ற வழிகள் உண்டு. அந்த வழிமுறை உங்களுக்கு இதுவரை இறைவன் சிந்தனைக்கு தரவில்லை. காரணம், உங்கள் பதவி ஆசை, உங்கள் அதிகாரபூர்வமான வேலைகள், செயல்கள், இது போன்ற செயலினால் அந்த இறைவன் உங்களுக்கு அந்த மூளை தரவில்லை. அதனால் இன்று பூமியில் இடைவெளி மிக குறைவாக இருப்பதனால் அதையெல்லாம் சிந்தித்து செயல்படுங்கள். இல்லையே உங்கள் பதவியை விட்டு விலங்க நேரம் நெருங்கி கொண்டு இருக்கிறது. முற்றும் அறிந்த உண்மை இறைவன் கூறுகிறான், நன்கு ஆராயுங்கள். எல்லா பொருளிலும் விலைவாசி உயர்ந்தவுடனே எல்லாம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. ஆனால் விவசாய பொருள் மற்றும் சில பொருள்கள் உயர்வது இல்லை. அவர்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்ல காரணம் என்ன? எதற்காக இலவச மின்சாரம் தருவது? எதற்காக அவர்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்வது? விவசாயிகள் கேட்டார்களா இலவச மின்சாரம்? இல்லை. நீங்கள் எதற்காக இலவச மின்சாரம் என்று தந்தீர்கள்? அதற்கு என்ன பொருள்? மின்சார செலவு 5 ரூபாய் என்றால் அதில் 50 ரூபாய் கணக்கு எழுதுவதற்காகவா? இதே போன்ற தில்லுமுள்ளு வேலையெல்லாம் இனி செய்யக்கூடாது. காரணம், பூமியில் இடைவெளி இல்லை. அதனால் இதெல்லாம் சில விஷயங்களை மாற்றுங்கள். முக்கியமாக நீங்கள் அனைத்தும் செய்வதற்கு மூலாதாரம் இந்த தேர்தல். இந்த தேர்தலினால் அனைத்து மக்களுக்கும் ஒன்றே நிலையில் எல்லா பொருளும் தந்து வருவதனால் இதில் ஏழை மக்கள் வேதனை அடைகிறார்கள். உயர்ந்தவர்கள் பணம் இருப்பதனால் அவர்கள் ஏழைகளுடைய பாவத்தை சுமந்து சில மருத்துவ செயலுக்கு செயல்படுகிறார்கள். நோய்வாய்ப்பட்டு சில பொருள்கள் இருந்தும் உண்ண முடியாமல் அவர் இறந்தவுடன் அவர் உடல் மீண்டும் நோய்வாய்ப்பிலே தான் பிறக்கும். இதுதான் இயற்கையின் நீதி. அது மாற்ற இயலாது. அவருடைய ஆத்மா எங்கு செல்கிறது தெரியுமா? அவருடைய ஆத்மா அலைபாயும். காரணம், அவர்களுக்குள் பல ஆசைகள் உண்டு. அந்த ஆசைகள் அனைத்தும் நிறைவடைஞ்சிருக்காது. ஆகினால் அந்த ஆத்மா அலைபாயும் போது அது பேயாகவும் பிசாசாகவும் அலைபாயும் போது அந்த காற்று நல்லவன் கெட்டவன் என்று பாராது. அது எவர் மூலமாக சென்று நுழைந்து கொள்ளும். நுழைந்தவுடன் அவர் குடும்பத்தை குழப்பத்தில் உருவாகும். குழப்பத்தில் உருவானதும் அந்த குடும்பம் வேதனை யாரை சேரும்? இந்த நோய்வாய்ப்பட்டு வசதி படைத்தவன், தங்கத்தை எல்லாம் லாக்கையில் வைத்து கொண்டு இருப்பவன், இது போன்ற ஆத்மாக்கள் எல்லாம் இறந்தாலும் அவர் வம்ச ரீதியில்தான்
அது தொடர்ந்து வரும். இதுதான் இயற்கை நீதி, இறைவன் வகுப்பு. அந்த வகுப்பை இனி தொடரக்கூடாது என்று இறைவன் வாக்கு. திருந்தி வாயுங்கள், இல்லையே இறைவன் கொடுக்கும் தண்டனை ஏற்றிக்கொள்ளுங்கள். அன்புடன். ஓம் சிவம். அன்பே சிவம். அனைத்தும் சிவம்.